Hello students, today we discuss about how to calculate packing efficiency of unit cell. First of all, we have to know about what is packing efficiency. Packing efficiency is the percentage of total space occupied by the particles. In case of 3D structure, volume decides the packing efficiency. In case of 2D structure, area decides the packing efficiency. Okay. In case of 3D structure, packing efficiency is equal to Z into volume of atom divided by volume of unit cell. Z is number of atoms per unit cell. Okay. இது நம்பர் ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கும் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்துருக்கோம் இன்ட்டு ஓகேயா. நெக்ஸ்ட் இன் 2D ஸ்ட்ரக்சரில் பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு ஏரியா ஆஃப் ஆட்டம் டிவைடட் பை டோட்டல் ஏரியா ஆஃப் யூனிட் செல். ஓகேயா. இப்போ நம்ம வந்து ஆட்டம் வந்து ஒரு ஸ்பியரை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேயா. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அதாவது ஆட்டம் வந்து ஆட்டமுடைய வால்யூம் வந்து 4/3 πr கியூப். ஓகேயா. இங்கே இதில் ஏரியா ஆஃப் ஆட்டம் பார்க்கணுன்னா ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் πr ஸ்கொயர். ஓகேயா. இப்போ கியூப் நம்ம பார்க்கும்பொழுது வால்யூம் ஆஃப் யூனிட் செல் வந்து வால்யூம் ஆஃப் யூனிட் செல் வால்யூம் வந்து ஏ கியூப் வரும். உங்களுக்கு ஏரியா ஆஃப் யூனிட் செல் இஸ் ஏ ஸ்கொயர். ஓகே. இது நம்ம ஜெட் வந்து ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தெரிஞ்சு அந்த ஆருக்கும் ஏக்கும் உள்ள ரிலேஷன். ஏங்கிறது நம்ம வந்து எட்ஜ் லென்த்தாக வச்சுட்டு இதை கார்லேட் பண்ணி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் பேக்கிங் எஃபிஷியன்சி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கலாம். சிம்பிள் கியூபிக்கில் நீங்கள் கிறிஸ்டல் லேட்டைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிட் செல் இப்போ வந்து இப்படி இருக்கும். ஓகேயா. எவ்ரி கார்னரில் நமக்கு ஸ்பியர் இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேயா. இப்போ இந்த ஆட்டம் வந்து நான் வந்து சரி இதை வந்து இது டச்சில் இருக்கிறது மாதிரி பார்க்கலாம். ஓகேயா. இந்த ஆட்டம். ஓகேயா. இப்போ ஆட்டமுடைய ரேடியஸ் வந்து ஆர், திஸ் இஸ் ஆர். ஓகேயா. இப்போ இதில் எட்ஜ் லென்த்து ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2. ஓகேயா. இப்போ சிம்பிள் கியூபிக்கில் வந்து எவ்ரி கார்னரில் ஆட்டம் இருக்குது, 8 கார்னர்ஸில். அப்போ Z இஸ் ஈக்குவல் டு 8 கார்னர், 8 யூனிட் செல் வந்து இதை ஷேர் பண்ணும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1. அப்போ Z வந்து 1. ஓகேயா. இதில் வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 பை ஆருக்கு பதிலாக a/2 போடுவீங்க. ஓகேயா. a/2 கியூப் போடுறோம். டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் வந்து a கியூப். ஓகே. இன்ட்டு 100. ஓகே. நீங்கள் வந்து இதில் வந்து ஜெட்டுக்கு பதிலாக நம்ம 1 இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஓகே. 1 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒன்று நமக்கு வேல்யூ வந்து 52.4 வரும். ஓகேங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வேல்யூ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பையோடு சேர்ந்து வர்ற வேல்யூ உங்களுக்கு π/6 இன்ட்டு 100 வரும். ஓகே. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 52.4% வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ எம்டி ஸ்பேஸ் எவ்வளவு? எம்டி ஸ்பேஸ் இஸ் 100 மைனஸ் 100ல் மைனஸ் பண்ணிக்கலாம் 52.4. அப்போ 47.6% வருது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு நம்ம இது பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம எஃப்சிசியில் பார்த்துடலாம். எஃப்சிசியில் பேக்கிங் எஃபிஷியன்சி பார்க்கலாம். இது யூனிட் செல் ஃபஸ்ட்டு போடுங்க. ஓகே. இந்த ஃபேஸில் இந்த ஃபேஸ் டயகோனலில் ஃபேஸ் சென்டரில் நமக்கு வந்து ஆட்டம் இருக்குது. ஓகேயா. ஸ்பியர் ஒன்று இங்கே போட்டுக்கலாம். ஓகேயா. இங்கே ஒரு ஸ்பியர் போடுங்க, இங்கே ஒரு ஸ்பியர். ஓகே. இப்போ இந்த ஃபேஸ் டயகோனலில் நம்ம வந்து ரேடியஸ்க்கும் ஏக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். எட்ஜ் லென்த்து வந்து ஏ, இது வந்து ஆர், இது வந்து 2r வரும். இந்த இடத்துல இந்த ஸ்பியரில் இங்கே ஒரு r இருக்குது. அப்போ 4r இஸ் ஈக்குவல் டு
4r is equal to உங்களுக்கு என்ன வரும் இதை பாருங்க இப்போ ஏபிசின்னு இதை நோட் பண்ணிக்கோங்க ஏபிசி ஓகேயா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஓகேயா ஏபி ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதுவும் ஏ ஸ்கொயர் எல்லாம் எட்ஜ் லென்த்து ஓகேயா ஏசி ஸ்கொயருக்கு வந்து உங்களுக்கு 4r இது வந்து 4rங்கிறது ஏசி ஏசி வந்து 4r whole power square ஓகேயா இப்போ 4r ஸ்கொயர்னா 4r ஸ்கொயரே வச்சுக்கோங்க this is equal to 2a ஸ்கொயர் ஓகேயா r ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் by 2 ஓகே r is equal to a by root 2 ஓகேயா a by root 2 வந்து நம்ம வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் இதில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இதில் ஜெட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சிசியில் எவ்ரி கார்னரில் உங்களுக்கு ஆட்டம்ஸ் இருக்குது எவ்ரி கார்னர் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து 1 வரும் ஃபேஸ் சென்டரில் 6 ஃபேஸ் வந்து இருக்குது அது 2 யூனிட்ஸ் ஷேர் பண்ணும் அப்போ இதில் எந்த கான்ட்ரிபியூஷன் 3 வரும் ஓகேயா அப்போ 1 + 3 is equal to 4 ஓகேயா அப்போ Z 4 இப்போ பேக்கிங் எஃபிசியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு 4 × 4/3 பை ஆருக்கு பதிலாக நீங்கள் a/√2 ஹோல் கியூப் போடணும் ஓகேயா இதில் போடும் பொழுது நீங்கள் 4 இந்த a/√2 கரெக்டானு பாருங்கள் இங்கே இது ஓகே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்கொயர் இங்கே 4க்கும் ஸ்கொயர் வரணும்ல ஓகேயா அப்போ இங்கே வந்து உங்களுக்கு 4a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இங்கே இங்கே 16 வரும் ஓகே 4 வரும் ஓகே அப்போ 2 × √2 வரும் ஓகேயா a/2 × √2 வரும் இதை கரெக்ஷன் மேக் பண்ணிக்கோங்க அப்போ 2 × √2 இதில் இன்ட்டு 100 போடணும் இங்கே a³ வரும் ஓகே இன்ட்டு 100 இதை நீங்கள் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணால் உங்களுக்கு 74% வரும் 74% வரும் இந்த பேக்கிங் எஃபிசியன்சி அப்போ எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது எம்டி ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து இதை 100ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 26% வந்து எம்டி ஸ்பேஸ் வரும் ஓகேயா அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பிசிசியில் பார்க்கலாம் பிசிசி இது வந்து பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம் இதில் ஒரு சிம்பிள் யூனிட் செல் நோட் பண்ணுங்கள் 1 யூனிட் செல் போட்டிங்கன்னா பிசிசிக்கு இப்போ வந்து பாடி சென்டரில் ஒரு ஸ்பியர் போடணும் ஓகேயா பாடி சென்டரில் இப்போ இது இங்கே ஒரு ஸ்பியர் போடுங்க தென் ஓகே இது கரெக்டாக போட்டுக்கோங்க அப்போ இந்த டயகோனல் இந்த இது நேம் கொடுத்துக்கலாம் ABCD ஓகேயா இந்த ஏடி வந்து இந்த லென்த்தை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் ஓகேயா இதுக்கு நம்ம இங்கே இதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேயா இப்போ ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ஓகேயா நமக்கு ஏசி ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துட்டோம் ஏசி ஸ்கொயர் இங்கே பார்த்தோம்ல அதாவது இந்த ஃபேஸ் டயகோனல் வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ் டயகோனல் வந்து உங்களுக்கு என்ன வரும் √2a வரும் ஓகேயா √2a வரணும் அதாவது 4r ஏசி வந்து 4r நீங்கள் இதை இப்போ கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் இந்த ஃபேஸ் டயகோனல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த 1 ஃபேஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து லென்த்து வந்து a இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஏபிசின்னு வச்சுக்கோங்க இதில் ஓகேயா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஓகேயா அப்போ இதில் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இது ஏசி ஸ்கொயர் தென் ஏசி இஸ் ஈக்குவல் டு 2√2a வரணும் ஓகே √2a அதாவது 2a ஸ்கொயர் வரும் தென் வந்து ஏசி ஸ்கொயர் இது ஏசி எடுத்திங்கன்னா √2a வரணும் ஓகேயா அவ்வளோதான் இப்போ இதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் ஓகேயா அப்போ ஏசி ஸ்கொயர் வந்து என்ன 2a ஸ்கொயர் அப்போ இங்கே
2a square போடுங்க. then dc square வந்து a square. ஓகேயா, அப்போ 3a square வரும். ஓகேயா, ad square is equal to 3a square. அப்போ ad is equal to root 3a. ஓகேயா, AD வந்து நீங்கள் வந்து ஆரில் பார்த்தீங்கன்னா இங்கே 1r இருக்குது, இங்கே 2r 2 ரேடியஸ் இருக்குது, 1 ஆட்டம் இந்த 1 ஸ்பியருக்கு இங்கே 1r இருக்குது. அப்போ 4r is equal to root 3a. ஓகேயா, r is equal to root 3 by 4a. ஓகேயா, இப்போ இதை நம்ம வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு Z வந்து பாடி சென்டரில் நமக்கு Z இஸ் ஈக்குவல் டு எவ்ரி கார்னரில் கான்ட்ரிபியூட் 1 ஆட்டம் அண்ட் பாடி சென்டரில் 1 தென் ஈக்குவல் டு 2 ஆயிரும். ஓகேயா, அப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். 2 into 4/3 pi r cube நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகேயா, root 3/4a cube divided by a cube into 100. இதை நீங்கள் சப்ஸ்டிடியூட் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 68% வரும். ஓகேயா, அப்போ எம்டி ஸ்பேஸ் இது வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு 32% வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஓகேயா, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இது வந்து ஹெச்சிசிபிக்கு வந்து பிசிசி இது எஃப்சிசி அண்ட் சிசிபி மாதிரி தான் ஹெச்சிசிபிலையும் உங்களுக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி 74% இருக்கும். ஓகேயா, அதுக்கு ஹெச்சிசிபிக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்து 2 டைமென்ஷனல் டயக்ராம் வந்து யூனிட் செல் பார்க்கலாம். 2 டைமென்ஷனில் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ் இருக்கும். ஓகேயா, 2 டைமென்ஷனில் நமக்கு ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் தென் ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் 2 டைப்பில் இருக்குது. ஓகேயா, இப்போ ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்கில் நம்ம பார்த்தோன்னா இந்த இப்போ ஒரு ஸ்கொயர் எப்படி இதில் இருக்கும், ஸ்கொயர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்கொயர். ஓகேயா, இதில் எவ்ரி கார்னரில் 4 கார்னர்ஸ்லையும் ஆட்டம் இருக்குது. ஓகேயா, ஓகே, இது வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஸ்பியரை. ஓகேயா, எட்ஜ் லென்த் வந்து நீங்கள் வந்து ஏன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இது 2 ரேடியஸ் வந்து அப்போ 2 ரேடியஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2. ஓகேயா, ஏரியா ஆஃப் யூனிட் செல் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இங்கே வந்து ஏரியா ஆஃப் யூனிட் செல் வந்து a ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து πr ஸ்கொயர். இதை நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கார்னரில் 4 ஆட்டம்ஸ் இருக்குது. 4 ஆட்டம்ஸும் ஷேர்ட் பை 4 யூனிட் செல். அப்போ 4 into 1/4 is equal to 1. அப்போ Z is equal to 1. ஓகேயா, அப்போ Zக்கு வேல்யூ இங்கே 1 போடுறீங்க. ஓகேயா, ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து நமக்கு என்ன வரும் πr ஸ்கொயர். ஓகேயா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஸ்கொயருக்கு என்ன வரும் a ஸ்கொயர். ஓகேயா, ஏரியா ஆஃப் யூனிட் செல் வந்து a ஸ்கொயர் வரும். இப்போ இதை நீங்கள் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, ஆருக்கு வந்து நம்ம வந்து a/2 போடலாம். ஓகேயா, πa/2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர். ஓகேயா, இப்போ இதை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு π/4 இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, π/4 வரும். ஓகேயா, இதோடைய பை வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 78.5% பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகேயா, அப்போ எம்டி ஸ்பேஸ் என்னது, எம்டி ஸ்பேஸ் 100ல் மைனஸ் பண்ணுவீங்க. அப்போ 21.5% கிடைக்கும். ஓகேயா, இப்போ நம்ம வந்து ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் பார்க்கலாம். ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் இன் 2D ஸ்ட்ரக்சரில் பார்க்க போகிறோம். ஓகேயா, இப்போ இதில் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் ஹெக்ஸாகான் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, ஏரியா ஆஃப் ஹெக்ஸாகான் is 3 into root 3/2a ஸ்கொயர். இதோட ஏரியா ஆஃப் ஹெக்ஸாகான் வந்து இதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ Z நீங்கள் பார்த்தோம்னா இப்போ ஹெக்ஸாகான் போடுங்க. ஓகேயா, இப்போ ஸ்பியர் இப்படி போடுறோம்.
இது மிடில் ஃபேஸ் சென்டரில் ஒரு ஸ்பியர் இருக்குது. அப்போ Z இஸ் ஈக்குவல் டு இந்த 1 ஸ்பியர் ப்ளஸ் இந்த 6 ஸ்பியரும் ஷேர்டு வித் 3 யூனிட்ஸ். அதாவது 1 ஸ்பியர் ஷேர்டு வித் 3 யூனிட்ஸ். அப்போ 6 இன்ட்டு 1/3. ஓகேயா? அப்போ நமக்கு என்ன வரும்? இது வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 ப்ளஸ் அப்போ 3 வரும். நான் Z இஸ் ஈக்குவல் டு 3 வரும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்முலாவில் பேக்கிங் எஃபிஷியன்சியில் நம்ம வந்து இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ Z வந்து 3 இன்ட்டு இது வந்து ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து πr ஸ்கொயர் போடுங்க. தென் டிவைடட் பை என்ன பண்ணும்? இங்கே வந்து ஏரியா ஆஃப் ஹெக்ஸகான் வந்து 3√3/2a ஸ்கொயர். ஓகேயா? இப்போ இதை வந்து R வந்து நீங்கள் வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்கள். இதை R வந்து நீங்கள் வந்து Rக்கு பதிலாக நீங்கள் என்ன இங்கே போடணும் அப்படின்னா, R வந்து நீங்கள் எட்ஜ் லென்த் வந்து A. அப்போ ஓகேயா? எட்ஜ் லென்த் வந்து A. இப்போ R வந்து 2R. ஓகேயா? A இஸ் ஈக்குவல் டு 2R. ஓகே, R இஸ் ஈக்குவல் டு A/2. இப்போ A/2 இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இன்ட்டு 100. ஓகேயா? இங்கே 3 இன்ட்டு A/2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை √3. இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே √3/2a ஸ்கொயர். ஓகே, இதுவும் கேன்சல் ஆகும். இன்ட்டு 100. நீங்கள் ஃபைனலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 91% கிடைக்கும். 91% கிடைக்கும். கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேயா? நெக்ஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ் பார்க்கணும். எம்டி ஸ்பேஸ் இப்போ 100ல் மைனஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 9% கிடைக்கும். ஓகேயா? இவ்வளோ தான். உங்களுக்கு நான் கொஸ்டின் கொடுக்குறேன். இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? தேங்க்யூ.